நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ஆய்லர்ஸ் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆய்லர்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எடுத்து எழுதலாம். அண்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே யூசிங் ஆய்லர்ஸ் மெத்தட். இப்போ ஆய்லர்ஸ் மெத்தட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? y of 0.2, y of 0.4 and y of 0.6 இந்த மூணு வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் given function வந்து dy by dx equal to x plus y. ஆய்லர்ஸ்ல நம்ம இது எப்படி எடுக்கணும்னா f of x, yன்னு எடுத்துக்கணும். டெய்லர்ஸ்ல நம்ம இதை y டேஷ்னு எடுத்துப்போம். இங்க f of, ஏன்னா ஃபார்முலால f of தான் இருக்கும். அண்ட் அடுத்தது இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y of 0 equal to 1. இந்த y of அப்படின்னு இருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னா பிராக்கெட்குள்ள இருக்கிறது x ஓட வேல்யூ. இது இனிஷியல்ன்றதுனால x0. x0 0ன்னு எடுத்துக்கலாம். y0 வந்து ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ y0 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y of 0.2 கண்டுபிடிக்கணும், அன்னோன். இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? x1ன்றது 0.2, y1 தெரியாது, நம்ம கால்குலேட் பண்ணோம். அடுத்தது y of 0.4 கால்குலேட் பண்ணணும். இப்போ பிராக்கெட்ல இருக்கிறத x2, x2ன்றது 0.4, y2 கண்டுபிடிக்கணும். அண்ட் லாஸ்டா y of 0.6 தெரியாது. அப்போ x3 பிராக்கெட்ல இருக்கிறது 0.6, y3 கண்டுபிடிக்கணும். ஹெச்சும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 0.2ன்னு. இது அண்ணா யூனிவர்சிட்டியில ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆய்லர்ஸோட ஃபார்முலா, ஆய்லர்ஸ் மெத்தட். ஆய்லர்ஸ் மெத்தடோட ஃபார்முலா yn plus 1 equal to yn plus h into f of xn, yn. இதுதான் ஆய்லர்ஸோட ஃபார்முலா. இப்போ ஒரு கேஸா நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல n இருக்கிற இடத்துல 0, n இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இது என்ன? y1 equal to y0 plus h into f of x0, y0. y0ன்றது கொஸ்டின்ல இங்க இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு இந்த வேல்யூ. ஸோ y0ன்றது 1, x0ன்றது 0. அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y0 1, h 0.2, f of x0 0, y0 1. இப்போ f of x, yன்றது என்னது நமக்கு? கொஸ்டின் x plus y. அந்த x plus yல x இருக்கிற இடத்துல 0வும் y இருக்கிற இடத்துல 1ம் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 1 plus 0.2, 0 plus 1. இப்போ இது 1 plus 0.2, y1 equal to 1.2. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்க எடுத்துட்டு வந்து எழுதிக்கிறேன், 1.2. இப்போ நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறேன்? செகண்ட் கேஸ்க்கு போனா அடுத்த வேல்யூ கிடைக்கும். செகண்ட் கேஸ் n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். n இருக்கிற இடத்துல ஃபார்முலால 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? n plus 1. அப்போ y2. இந்த பக்கம் y2, இந்த பக்கம் yn. அப்போ y1 plus h into f of x1, y1. இப்போ மேல போய் x1 y1 என்னன்னு பார்க்க போறோம். x1ன்றது 0.2, இங்க இருக்க ஹைலைட் பண்றேன். x1ன்றது 0.2, y1 வந்து நம்ம ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ 1.2. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ y1 ஓட வேல்யூ 1.2 பிளஸ் h ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. f of x1 வந்து 0.2, y1 1.2. இப்போ 1.2 பிளஸ் 0.2 அப்படியே இருக்கும். f ofன்றது என்னது? x plus y. நம்ம ஃபங்க்ஷன் x plus y. x இருக்கிற இடத்துல x ஓட பாயிண்ட் பிளஸ் y இருக்கிற இடத்துல y ஓட பாயிண்ட். இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க? 1.2 plus 0.2, 1.4. ஸோ 1.2 plus 0.2 into 1.4. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0.2 ஓட மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவோட ஆட் பண்ணும்போது 1.48. ஸோ y2ன்றது 1.48. இதை மேலே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் 0.2 ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இங்கே கொண்டு வந்து எழுதலாம். இது 1.48
1.48. இப்போ அடுத்த வேல்யூ வேணும்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகணும். ஸோ y2 வந்துருச்சா, அப்போ y3க்கு போகணும். அப்போ n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் கேஸ் n ஈக்குவல் டு 2. n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணா y3 ஈக்குவல் டு, இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன்ல, அங்கதான் சப்ஸ்டியூட் பண்றோம். yn னா y2 பிளஸ் h ஆஃப் f ஆஃப் x2, y2. மேல போய் x2 என்ன y2 என்னன்னு பார்க்கலாம். ஸோ y2ன்றது இப்போ நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, முன்னாடி ஐட்ரேஷன் 1.48 பிளஸ் ஹெச்ன்றது கொஸ்டின்ல இருக்கு, f ஆஃப் x2ன்றது அடுத்த வேல்யூ. ஸோ 0.6, 0.6க்கு தான் கண்டுபிடிக்கிறோம். x2 தானே எடுக்கணும். 0.4, 1.48. ஸோ 1.48 பிளஸ் 0.2. இந்த எஃப் ஆஃப்ன்றது என்னது, நம்மளோட கொஸ்டின். இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின், இதுதான் எஃப் ஆஃப். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பாயிண்ட்டும், ஒய் இருக்கிற இடத்துல ஒய் பாயிண்ட்டும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0.4 பிளஸ் ஒய் இருக்கிற இடத்துல 1.48. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1.48 பிளஸ் 0.2 இன்ட்டு 1.88 அப்படின்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.2ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ 1.856. நம்ம ஆன்சர் 1.856. இதுதான் நமக்கு y3. இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.